சித்திரை புத்தாண்டு சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. காலையில் பெய்த மழையையும் பொருட்படுத்தாமல் புத்தாண்டை வரவேற்க சிங்கப்பூரில் பலர் தங்களின் குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்ற சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். வார இறுதி என்பதால் வேலைக்கு செல்ல வேண்டுமே என்ற அவசரமில்லை. இதமான மழையும் அதற்கு தோதாக அமைந்தது. வாட்டர்லூ ஸ்ட்ரீட் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலில் இந்தியர்கள் மட்டுமல்லாது மற்ற இனத்தவரும் ஒரு சேர வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது ஆலய மேலாண்மை குழு. சிறப்பு பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இரவு, அதாவது தமிழ் பஞ்சாங்க முறைப்படி ராசி பலன்கள் வாசித்து சிறப்பு பூஜை மற்றும் சுவாமி புறப்பாடுடன் நிறைவு பெறும். பிறந்துள்ள ஆண்டின் பெயரிலேயே அதன் சிறப்பு அடங்கியுள்ளது என்று கூறப்பட்டது. இந்த ஆண்டுடைய பெயர் விஜய என்ற பெயருடன் பிறந்திருக்கிறது. விஜய அப்படின்னு சொன்னால் பொருள் பார்த்தோமேயானால் வெற்றி, ஜெயித்தல் என்று பொருள் கிடைக்கும். விஜய ஆண்டு மேன்மை அளிக்கும் ஆண்டாக அமையும் என்று நம்பப்படுகிறது. ஒரு வெண்பா என்று உள்ளது. அந்த வெண்பாவின் அடிப்படையிலே இந்த ஆண்டு மிகவும் பலத்த மழை நன்றாக இருக்கும். மேலும் நல்ல பொருளாதாரம் சமிருத்தியாக இருக்கும், அதாவது நிறையாக இருக்கும். இல்லங்களில் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் பல விதங்களில் அமைந்துள்ளது. பழங்கள், பூக்கள், நகை ஆபரணங்கள், ரூபா நோட்டுகள் எல்லாத்தையும் சாமி முன் வைத்து விடியற்காலையில் அதில் முழிப்போம். கண்களை கட்டி கொண்டு வந்து குழந்தைகளை, பெரியவர்களை, வீட்டில் இருக்கும் அனைவரும் அதில் காலை பொழுதை, விடியலை அதில் வைத்து ஆரம்பிப்போம். காலையில் ஏஞ்சோனே குளிச்சுட்டு சாமி கும்பிடுவோம் 6 மணிக்கு. அப்புறம் நம்ம பூஜைகள்லாம் முடித்துட்டோன்னே குடும்பத்தோடு முடிஞ்ச அந்த மாதிரி கோயிலுக்கு வருவோம். ஸோ இன்னைக்கு கிருஷ்ணர் கோயிலுக்கு வரலான்னு முடிவு செய்தோம். சித்திரை புத்தாண்டன்று பலர் சைவத்தை கடைபிடிப்பது வழக்கம். ஆனால் சிலருக்கு அதனால் சிறு வருத்தம். எனக்கு பிடிச்ச சாப்பாடு ரொட்டி பரோட்டா. ஆனால் இந்த நாள் எனக்கு ரொட்டி பரோட்டா கிடைக்குமான்னு என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்தவருக்கும் எனக்கு முக்கியமாக எனக்கு அந்த இனிப்பு பலகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாச்சும் கிடைக்கணும் எனக்கு. பண்டிகை என்றாலே நிச்சயம் விருந்தோம்பலும் இருக்கும். அதில் சிறப்பு பதார்த்தங்களும் இடம்பெற்றிருக்கும். கசப்பு, திதிப்பு, துவர்ப்பு, ஸோ ஸ்பெஷல் பாயசம், வடை அது பண்ணுவாங்க. மாங்காய் பச்சடியும் பண்ணுவாங்க. மாங்காய், அப்புறம் வேப்பம்பு. ஏன்னா கசப்பு துவர்ப்புனா வேப்பம்பு கண்டிப்பாக சேர்க்கணும். புத்தாண்டு பிறந்தவுடன் அதனுடன் புதிய தீர்மானங்களும் பிறந்து விடுகின்றன. உடல் பயிற்சியெல்லாம் கூட ஈடுபாடு கொண்டு ஆரோக்கியத்தை மேல் நோக்கி கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போட இருக்கிறேன், உறுதியோடையும் இருக்கிறேன். இந்தியர்கள் மட்டுமல்லாது மற்ற ஆசிய நாடுகளில் உள்ள மக்களுக்கும் ஏப்ரல் மாதம் முக்கியத்துவம் பெறுகிறது. தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், மியான்மர் போன்ற நாடுகளும் தங்களின் புத்தாண்டை இம்மாதத்தில் தான் கொண்டாடுகின்றன. வசந்தத்தின் வருகையை வரவேற்க ஜப்பானிலும் கொரியாவிலும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. குதூகலமும் கொண்டாட்டங்களும் நிறைந்த இத்தருணத்தில் அனைவருக்கும் மலர்ந்திருக்கும் புத்தாண்டு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதே எங்களின் விருப்பம். புதிய தலைமுறைக்காக சிங்கப்பூர் வசந்த் தமிழ் செய்தியிலிருந்து சரவணன் அண்ணாமலை.